ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரிய பக்தனே, இந்த பதிவை நான் உன் கூட மனம் விட்டு பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடியது. இந்த பதிவு நீ தேடி வந்ததா நினைக்கிற, இல்லை இந்த பதிவு உன்னை தேடி என்னால் உன் கண்ணால் பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு. ஏன்னா நீ உன் மனசில் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கும் நிறைய சங்கடங்களுக்குமான பதிலை இந்த பதிவு மூலமாக பெறப்போகிறாய். நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய கவலை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுபோலத்தான் என்னையும் நினச்சிட்ருக்கிற. நீ என்கிட்ட சொல்லலைன்னா உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ உனக்குள்ள வைத்திருக்கக்கூடிய வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். என்னுடைய வாழ்க்கை எப்போ மாறும்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? நான் வேண்டிக்கிட்டது மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது? இப்படி பல கேள்விகள் உன்கிட்ட இருக்குது. நீ என்ன கூட ஒரு சில நேரங்களில் ரொம்பவே கஷ்டத்தோடு பார்க்குற. எனக்கு நீ உதவ மாட்டியான்னு சொல்லி உன் கண்ணாலேயே என்கிட்ட கேள்வி கேட்குற. எல்லாத்துக்குமான பதிலை சொல்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட வந்திருக்கிறேன். சில விஷயங்கள் நாம் கேட்கறதுக்காக வரும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக வரும். இன்றைக்கி நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ கேட்குறது வெறும் வார்த்தை கிடையாது. மனசால கேளு. மனசில் ஒன்றி இந்த விஷயங்களை நான் ஏற்றுக்கிறேன் பாபான்னு சொல்லி நம்பிக்கையோடு கேளு. உன் மனசில் இருக்கிற பாரத்தையும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கவலையை பற்றியும் உன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிகளை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீரவே தீராதுன்னு சொல்லி நீ முதல்ல நினைக்கிறத நிறுத்து. பிரச்சனைங்கிறது உன்னை வலுவிழக்க செய்யறதுக்காக வரல, உன்னை பலப்படுத்துறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி நினச்சிக்கோ. நீ உன்னை சுற்றி யாராவது இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற. அப்படி யாரும் இல்லைன்னா என்ன தேடுற? என்னை எங்கெல்லாம் போய் தேடுற? கோயிலில் தேடுற, உன் வீட்டில் இருக்கிற படத்தில் தேடுற, ஏன் நீ ஏற்றி வச்ச விளக்கோடைய ஒளியில் கூட தேடுற. எல்லா இடத்துலையும் நான் நிறைஞ்சிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ உனக்குள்ள என்ன ஏன் உணர மறுக்கிற? நீ விழுந்தபோது எழுந்துக்கிற இல்லையா? அப்போ உனக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம்தான் நான். உன்னுடைய எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு தோல்வி வரும். அந்த இடத்துல இல்லை நான் இதில் தோற்று போகலை, நான் ஜெயிப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அந்த நம்பிக்கை தான் நான். இந்த பிரச்சனை என்ன? இதை விட பெருசாக வந்தால் கூட என் சாய் இருக்காரு, அவர் இதை சரி செய்வார்னு சொல்லி நீ என் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளெல்லாம் நான் இருக்கேன். அப்படின்னா நான் வெளியில் எங்கே இருப்பேன்? உனக்குள்ளே தானே இருக்கிறேன். அதனால் நீ முதல்ல உனக்குள்ளே நான் இருக்கேங்கிறத நம்பு. நான் உன்னை விட்டுட்டு எங்கே போக போகிற சொல்லு? நீ என்கிட்ட கேட்குற, நான் யாருக்குமே தீங்கு செய்யலையே பாபா, முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் எதுக்கு இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லி இந்த சோதனை எல்லாம் உன்னை பலப்படுத்துறதுக்காக வந்திருக்குது. ஒரு சில நேரத்தில் நீ கேட்டும் இது நடக்கலைங்கிறதுனால நீ விரக்தியோடைய உச்சத்துக்கு போயிடுற. ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா அது உனக்கு கிடைக்காதுன்னு நம்பிக்கை இல்லை. அது உனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சில கால அவகாசத்தை அது எடுத்துக்குது. அதனால் நீ அந்த கால அவகாசத்துக்கு நீ ஏற்றுக்கிட்டு பொறுமையாக காத்திருக்கணுமே தவிர்த்து அவசரப்படுறதுனால எதுவுமே மாறிடாது. ஒரு விதைய மண்ணில் விதைச்ச உடனேயே அடுத்த நிமிஷமே மரமாயிடுமா என்ன? முதல்ல அது அந்த மண்ணுக்குள்ளே மறையும். அதுக்கு பின்னால் அந்த மண்ணுக்குள்ளேயே அதுக்குள்ளே அந்த விதைக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். வெளியிலேருந்து பார்த்தா எதுவுமே நடக்காதது மாதிரி தான் தெரியும். ஆனால் மண்ணுக்குள்ளே அது வாழ்க்கையே உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அது ஒரு காலத்தில் பெரிய விருட்சம்
விருட்சமாக வெளியில் வந்து இந்த உலகத்துக்கே நிழல் கொடுக்க போகுதுங்கிறது அந்த விதைக்கு தெரியும். ஆனால் அதை விதைச்சவனோ நம்பிக்கையோடு காத்திருந்தா அந்த மரத்தினுடைய நிழலில் இருக்க முடியும். நம்பிக்கை இல்லாமல் அந்த விதையை அப்படியே நீரூற்றாமல் விட்டுட்டா அதனால் கிடைக்கக்கூடிய பலனை அவன் அனுபவிக்க முடியாமல் போகும். அதுபோல தான் தாமதத்தை கண்டு கலங்காத, பயப்படாத. தாமதம் எப்பவுமே கிடைக்காதுங்கிற விஷயம் இல்லை, உனக்கு கிடைக்க போகிற விஷயத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிறத மறந்துடாத. அதனால தான் என் பக்தர்களான உங்ககிட்ட நான் எப்பவும் சொல்கிறது, நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. உன்கிட்ட இருக்கிற விஷயங்களை திருப்தியாக ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்துட்டு போயிருக்கலாம், உனக்கு அவங்க மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் காயத்தை கொடுத்துருக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. அவங்க கொடுத்த காயங்களையும் வலிகளையும் பாடமாக ஏற்றுக்கோ. நீ உன்னையே புரிஞ்சுக்கிறதுக்கு வைத்த மனிதர்கள் அவங்கள நினச்சி நீ அழறதை விட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த விஷயத்தில் இருந்து கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீ உயர்ந்து நிற்கணும். நீ உயர்ந்து நிற்கிறத பார்த்து அவங்க தப்பு செஞ்சதுக்காக அவங்க வருந்தனமே தவிர்த்து நீ கதவுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டா எப்படி? முதல்ல வெளியில் வா. நீ தனியாக இருக்கும்போது உன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோ, என்னை சுற்றி யாரும் இல்லைன்னாலும் எனக்கு கவலை இல்லை, என்னை வழி நடத்துறதுக்கு என் சாய் இருக்காரு, நான் நல்லா இருக்கேன், நான் எப்போவுமே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உனக்கு சோர்வு வரும்போதெல்லாம் உன் மனசுக்கு உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை, நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோ. எப்போவுமே உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ. யாரையும் குறை சொல்லாத. எப்பவும் மற்றவங்க செய்கிற விஷயங்கள் உன்னை தடுத்துருன்னு நினைக்காத. அந்த தடைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கிறதுக்காக உன் சாய் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறத முதல்ல நீ உணர்ந்தாலே போதும். எந்த ஒரு விஷயத்துலையும் உனக்கு பயம் வராது. நாளை என்ன நடக்கும்னு சொல்லி இன்னைக்கே பயத்தோடு வாழ்ந்தா எப்படி சொல்லு? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் என் சாய்கிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த நிமிஷம், இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தொடங்கு. நாளை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த நாளைய என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் என்னால் நிறைவேற்றப்படும். தோல்வியை கண்டு துவலாதே. என்ன நடந்தால் என்ன? ஒரு தேர்வில் மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா அதுக்காக அடுத்த தேர்வில் நீ ஜெயிக்காமலா போயிட போகிற? எப்போவுமே உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ. தோல்வியிலிருந்து தான் கற்றுக்கக்கூடிய பாடம் உன்னை வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை உருவாக்கி படியில் ஏறி சென்று உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையினுடைய புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் வேணா நீ படித்த விஷயம் உனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு அடுத்த பக்கத்துக்கு நீ போனாதான் நீ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை படித்து அதன் மூலம் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும். புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் கூட உனக்கான கேள்விக்கான பதில் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறத முதல்ல நிறுத்து. உன் வாழ்க்கையில் மோசமான நாள்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அந்த மோசமான நாளும் அடுத்த நாளில் சரி செய்யப்படும்ங்கிறத நீ முதல்ல உன் மனசில் ஆணித்தரமாக புரிய வச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வெளியில் இருக்கிற மற்றவங்க கிட்ட நீ எந்த விஷயத்துலையும் எந்த உதவியையும் எதிர்பார்க்காதே. உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய முயற்சியையும் கொண்டு மேலே எழுந்து வா என் குழந்தையே. உனக்கு மனதிற்கு அமைதியை கொடுத்து உனக்குள் இருக்கக்கூடிய பயத்தை போக்கி எல்லா விஷயத்தையும் நீ நினைத்தபடியே நடத்தி கொடுப்பதற்காக உன்னுடைய சாய் நான் உன் கூடவே தான் இருக்கேன். எது நடந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தேவையான வலிமையை நான் உனக்கு கொடுப்பேன். நான் இருக்கேங்கிற நம்பிக்கையை உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. இன்றைக்கி இந்த உனக்காக நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் ஒன்றை மட்டும் உனக்கு புரிய வச்சா போதும். இன்னும் நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நான் வாழ்க்கையில் பெருசாக வளர போகிறேன். என்னுடைய வாழ்க்கை பாதை
என்னுடைய சாயோட அருளால் நல்லபடியாக அமையும்னு சொல்லி உன் மனசார நம்பு. என்னுடைய அருளும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்பு என் குழந்தையே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. உன் மனசில் இருக்கிற எல்லா கவலையையும் நினச்சிக்கோ. யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நீ என்கிட்ட சொல்லலாம். நீ சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா நீ மனசால் நினைக்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். உன் மனசுக்கிட்ட சொல்லு, என் சாய் இருக்கார், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு. உன் மனசு நிச்சயமாக அமைதியாகும். இதை நீ உன் வாழ்நாளில் ஒரு பயிற்சியாக வச்சுக்கோ. பிரச்சனை உடனே மறைஞ்சிரும். நான் கொடுக்கறது வாக்குறுதி இல்லை, என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய வீட்டில் அமைதி நிலைக்கும். உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய சுற்றமும் நட்பும் எப்போதும் என் அருளோடு மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும். உன்னுடைய மனசில் நம்பிக்கை நீடிச்சு நிலைக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மனுஷங்க அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து சேருவாங்க. உன்னுடைய கடந்த கால காயங்கள் என்னுடைய இந்த அருள்வாக்கினால் நிச்சயமா மருந்து போட்டது போல அந்த ரணங்கள் எல்லாம் மாறி இனி உன் வாழ்க்கை சௌகரியமாக மாறும். நீ என்ன இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிற. உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன். இதை நீ நம்ப தொடங்கிய அந்த நிமிஷத்துலேயே நான் உன் கூட இருக்கிறத உணர்ந்தா நீ வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வ. உன்னுடைய சங்கடங்களை தீர்ப்பதற்காக உன்னுடைய சாய் நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேன். இன்று இருக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் சூரியனை கண்ட பனி போல விலகும். சூரிய ஒளியின் வெளிச்சத்தினால் உன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய இருள் விலகும். பாதியே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாத. சிறிது பொறுமை, சிறிது முயற்சி, சிறிது நம்பிக்கை, இதெல்லாம் மட்டும் நீ செஞ்சா போதும். மற்றது எல்லாத்தையும் என் பாதத்தில் விட்டுடு. உனக்காக நான் முன்னால் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல வழிபாதையில் நடத்தி கொண்டு செல்வேன். என் மீது நம்பிக்கை வைத்த உன் போன்ற எளிய பக்தர்களை காப்பது என் கடமை. அதனால் எதை நினைத்தும் கலங்காதே. இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பு. எப்போதும் என் அருள் உன்னோடு இருந்து உன்னை மிகவும் மகிழ்ச்சியான பாதையில் பயணப்படச் செய்யும். இந்த பதிவு உனக்கு மனசுக்கு சின்ன ஆறுதலை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஓம் சாய்ராம்னு சொல்லி நம்பிக்கையோட ஒரு பதிவிடு. நீ பதிவிட்ட இந்த க்ஷணம் தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இது சாய் நான் உனக்கு கொடுக்குற வாக்குறுதின்னு வச்சுக்கோயேன். இந்த பதிவு உன்னுடைய மனசில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருந்தால் உன்னை போலவே அவநம்பிக்கையோடு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் தீர்ந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணு. நீ அனுப்புகிற இந்த ஷேர் மூலமாக அவங்களுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை உன்னால் கிடைக்கும் இல்லையா? மனசளவில் எப்பவும் தூய்மையாக இருக்கக்கூடிய பக்தர்களோடு இந்த சாயோடைய உறவு தொடர்ந்து நீடித்து நிலைக்கும் என்பதை மறவாதே. எப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். கவலையை விட்டுட்டு சந்தோஷமாக இரு என் குழந்தையே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற சாய்பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை மற்ற பக்தர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலில் இது போன்ற பாபாவின் அற்புதமான பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.